நீந்தும் துயர்பிறவி உட்பட மற்று எவ்வவையும் நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தண் புனர் பொய்கை யானை இடர் கடிந்த பூந்தண் துழாய் என் தனி நாயகன் புணர்ப்பே என்று பாடுகிறார். கடந்த பாசுரத்தின் இறுதியில் உள்ள பிறவிக்கடல் நீந்துவார்க்கு என்ற பதத்தின் விளக்கமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. கடப்பதற்கு மிக அரியதாகவும் துக்கங்களுக்கு காரணமாகவும் உள்ள பிறப்பு, வயோதிகம், மரணம் போன்ற பலவகை துன்பங்களை கடக்க வைத்து எவ்வித துக்கத்தின் வாசனையும் இல்லாத அடைவதற்கே அரிதான மோட்சத்திற்கும் பகவத் அனுபவத்திற்கும் காரணமாவது யாதெனில் அவன் திருவடிகளில் நமக்குள்ள சேஷசேஷி சம்பந்தம், அதாவது அவன் தலைவன் நாம் தொண்டன் என்று உணர்கிற ஞானமே ஆகும். இவ்விதம் அவனுடைய சம்பந்தம் துக்கத்தை நீக்கி உயர்ந்த ஆனந்தத்தை அளித்துள்ளதை எங்கே கண்டுள்ளோம் எனில், நீர் நிரம்பியுள்ள இடம் தெரியாதபடி தாமரை மலர்களால் மூடப்பட்டு முழுவதுமாக மலர்களை கொண்டதும் குளிர்ந்ததுமாகிய பெரிய குளத்தில் இந்த பூவின் அழகு மாறாமல் இருக்கும்போதே அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து விட வேணும் என்று எண்ணிய யானைக்கு முதலையால் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி வைத்தான். அவன் அணிந்திருந்த அழகான குளிர்ந்த துளசி மாலையில் பரிமளம் எவ்விதம் மாறாமல் பொருந்தி இருந்ததோ அதே போல இவனும் யானையின் துன்பத்தை மாறாமல் விலக்கி வைத்தான். இதனால் அவன் போல் வேறு யாரும் இல்லை என்று எனக்கு ஒப்பற்றவனாகி அந்த சர்வேஸ்வரனுடைய சம்பந்தம் எனது துக்கங்களையும் போக்கிற்று என்கிறார் ஆழ்வார்.